சிச்சுக்காகத்தின் நாட்டுக்கோழி. கிராமத்துல ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா விருந்து சாப்பாடு ஏற்பாடு நடக்கும். அதுலயும் எல்லாருக்குமே நாட்டுக்கோழி குழம்புனா உசுறு. ஆனா யாருக்கும் சமைக்க பிடிக்காது, ஏன்னா சோம்பேறித்தனம். எல்லாரை விடவும் ரொம்ப நல்லா நாட்டுக்கோழி குழம்பு சமைக்கிறது சிச்சுக்காக்கா தான். ஆனா அவளுக்கும் சோம்பேறித்தனம் ரொம்பவும் அதிகம். காலையில 8 மணி. எல்லாரும் சிச்சுவோட வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. துணிக்குருவி, சோட்டுக்கிளி, லூசிபுரா, மகிக்கழுகு, பன்னு, புஜ்ஜி. அப்ப பன்னு சத்தமா, சிச்சு ஆண்டி சீக்கிரமா வாங்க, சூரியனும் வந்துட்டான், இன்னும் நாட்டுக்கோழி குழம்பு வாசனை வரல. அப்பதான் சிச்சு தூக்கத்தை விட்டு எழுந்திருச்சு வெளியில வந்தா. என்னடா காலையிலேயே உன்னோட தலைவலி? என்னது தலைவலியா? இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு வச்சு எல்லாருக்கும் குடுக்கறேன்னு சொன்ன, மறந்துட்டியா? சிச்சு, உன்னோட கை சமையல சாப்பிடணும்னு தானே நாங்க ஆசையா வந்திருக்கோம். அன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருந்து எவ்வளவு ருசியா இருந்துச்சு, அதனாலதான் வந்தோம். சிச்சு காக்கா பயந்து போய், ஐயோ, நாட்டுக்கோழி குழம்பு வச்சு கொடுக்கணுமா? அந்த கோழிய கிளீன் பண்ணணும், வெட்டணும், எவ்வளவு வேலை இருக்கு. இன்னைக்கு பருப்பு குழம்பு வைக்கலாம். நோ 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 நோ, என்னால பருப்பு குழம்பெல்லாம் சாப்பிட முடியாது. எனக்கு நாட்டுக்கோழி குழம்பு தான் வேணும், இல்லனா நான் பெருசா கலாட்டா பண்ணிடுவேன். சூ, அப்படியெல்லாம் சொல்லாத. நாட்டுக்கோழி குழம்பு வைக்க என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாமே நாங்களே கொண்டு வந்து கொடுக்கறோம். நீ செஞ்சு கொடுத்தா போதும், உன் கையில தான் மேஜிக் இருக்கே. அப்ப சிச்சு காக்கா பெருமையா, சரி சரி சரி, என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் கேட்கும்போது நான் செஞ்சு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்காக நான் நாட்டுக்கோழி குழம்பு வச்சு கொடுக்கறேன். எல்லாரும் மார்க்கெட்டுக்கு போய் நாட்டுக்கோழியும் தேவையான எல்லாத்தையுமே கொண்டு வந்து சிச்சுவோட வீட்டுக்கு போனாங்க. சிச்சு கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாங்க அப்புறமா வரோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ வீட்டுல இருக்கிறது சிச்சு காக்காவும் சின்ன காக்காவும் மட்டும்தான். அப்போ சிச்சு, ஐயோ, இவ்வளோ சிக்கனா? இவ்வளோத்தையும் நான் குழம்பு வைக்கணும்னா என்னால முடியுமா? முடியாது முடியாது, என்னால இன்னைக்கு இந்த குழம்பெல்லாம் வைக்க முடியாது. நான் வைக்க மாட்டேன்னு சொல்லிடுறேன். அம்மா, அப்படியெல்லாம் சொல்ல முடியாதும்மா, எல்லாரும் இதுக்காக வெளியே வெயிட் பண்றாங்க, மரியாதை போயிடும். சிச்சு காக்கா யோசிச்சுட்டு போன் எடுத்துச்சு. மரியாதையெல்லாம் போவாதுடா, இங்கே பக்கத்துல பாபுஜி ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல நாட்டுக்கோழி குழம்பு ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு வந்துடலாம். அவங்க வைக்கிற குழம்பு நான் பண்ற குழம்பு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதனால யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சீக்கிரமா ஆர்டர் பண்றா. அம்மா, நம்ம மாட்டிக்க மாட்டோமாமா? அதெல்லாம் எப்படிடா மாட்டுவோம்? என்னடா குழம்பு மேல பாபுஜி ஹோட்டல்னு ஏதாவது எழுதிருக்குமா என்ன? சிச்சு காக்கா ஸ்விக்கில 5 கிலோ நாட்டுக்கோழி குழம்பும் அப்படியே களியையும் ஆர்டர் பண்ணா. அர்ஜென்ட் டெலிவரி அப்படின்னு போட்டா. 1 மணி நேரத்திலேயே டெலிவரி பாய் வந்து பேக்கேஜை கொடுத்தான். சிச்சு காக்கா வேக வேகமா பார்சலை ஓபன் பண்ணி நாட்டுக்கோழி குழம்பையும் அப்படியே களியையும் அவ வீட்டுல இருக்கிற பாத்திரத்துல போட்டுட்டு பார்சல் வந்த பாக்ஸ கட்டலுக்கு கீழே ஒளிச்சு வச்சுட்டா. டே சின்னு, குழம்ப நம்ம வச்ச மாதிரி காட்டிக்கணும்டா, அதனால கொஞ்சம் மசாலா எல்லாம் தடவி விட்டுறியா மேல. அது மட்டும் இல்லடா, கிச்சன்ல போய் நம்மளே சமைச்ச மாதிரி எல்லாமே அந்த பக்கம் இந்த பக்கம் பண்ணி வச்சுட்டு வந்துடலாம். சின்னு அவங்க அம்மா சொன்ன மாதிரி அவன் முகத்துல கொஞ்சம் மாவையும் கொஞ்சம் மசியையும் பூசி விட்டான். சிச்சு காக்கா அந்த களியையும் அந்த குழம்பையும் அடுப்புல வச்சு சமைச்ச மாதிரி பில்டப் கொடுத்தா. அப்பா, என்ன கஷ்டமா இருக்கு அப்பப்பா. மதியம் கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணி இருக்கும். அப்போ பன்னு, புஜ்ஜி, சோட்டு, டோனி, மஹி, அப்புறம் லூசி இவங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்காக சிச்சுவோட வீட்டுக்கு வந்தாங்க. வீடு முழுக்க நாட்டுக்கோழி மனம் தான் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பன்னு அந்த குழம்போட வாசத்தை பார்த்து, ஓஹோ, சிச்சு அத்தை எவ்வளவு நல்லா செஞ்சிருக்கீங்க. இதோட வாசனை கமகமன்னு மூக்குக்கு முடியல. ஆமா ஆமா, சீக்கிரமா எல்லாரும் வந்து சாப்பிடலாம், நல்ல ருசியா இருக்கும் போல. எல்லாரும் சமையலறைக்கு வந்தாங்க. அங்க சிச்சு காக்கா அவதான் சமைக்கிற மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரியும் பில்டப் கொடுத்தா. சிச்சு எல்லாரையும் பார்த்து, ஐயோ, எவ்வளோ இடுப்பு வலிக்குது, கையெல்லாம் வலி எடுக்குதே, நின்னு நின்னு காலு கூட வலிக்குது. அது மட்டுமா, இந்த அடுப்புல சமைக்கணும் அப்படின்னா புகை வேற எப்படி வந்துகிட்டு இருக்கு. சிச்சு, எங்களுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, உண்மையிலேயே நீ கிரேட். ஆமா சிச்சு, எங்களுக்காக நீ சமைச்சிருக்க, வாசனை கூட நல்ல கமகமான வருது பாரு. எல்லாருமே வெளியில ஒரு கியூல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. எல்லார் கையிலயும் ஒரு தட்டு இருந்துச்சு. சிச்சு காக்கா அந்த நாட்டுக்கோழி குழம்பையும் அப்படியே களியையும் கொண்டு வந்து வெளியில வச்சா. அப்ப பன்னு தட்டை காட்டி, சிச்சு அத்தை, முதல்ல எனக்கு கொடுங்க, கிரேவி எல்லாம் நிறைய ஊத்துங்க, எனக்கு நிறைய வேணும் அத்தை. சரிடா, வாடா வாடா அப்படின்னு ஒரு பீஸும் கிரேவியும் போட்டா. வாங்க வாங்க, என்ன மாதிரி டேஸ்ட் யாராலையும் கொடுக்க முடியாது. சிச்சு அத்தை, எனக்கும் களிய போடுங்க.
இந்த களிய கூட நான் தான் செஞ்சேன், அது கூட ஸ்பெஷல்லா உனக்காக. அப்போ லூசி புறா வந்து, சிச்சு பீஸ் எல்லாம் கம்மியா போடு, எனக்கு அதிகமா வேண்டாம். அட என்ன அப்படி சொல்ற லூசி, நான் செஞ்சது நல்லா சாப்பிடு. சிச்சு காக்கா எல்லாருக்குமே களியையும் நாட்டுக்கோழியையும் போட்டு கொடுத்தா. எல்லாரும் தனித்தனியா போய் உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்போ அதை சாப்பிட்ட உடனேயே அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம். குழம்பு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. வா 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 ஆண்டி, எவ்வளவு நல்லா பண்ணிருக்கீங்க ஆண்டி. இருந்தாலும் இந்த ருசியை நான் எங்கேயோ சாப்பிட்ட மாதிரி இருக்கு. எங்க அப்பா டவுன்ல பாபுஜி அங்கிள் கடையில இருந்து வாங்கிட்டு வருவாங்க. அந்த பாபுஜி ஹோட்டல்ல கூட இதே மாதிரி தான் ருசி இருக்கும். நிறைய தடவை நான் சாப்பிட்டிருக்கேன் ஆண்டி. அதுக்கு சிச்சு, என்னது ஹோட்டல்ல செஞ்ச மாதிரி இருக்கா? பாத்தீங்களா என்னோட குவாலிட்டி எவ்வளவு நல்லா இருக்குன்னு? அந்த ஹோட்டல்காரங்க கூட என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆமா ஆமா, சிச்சு கையில ஏதோ மேஜிக் இருக்கு. கறி கூட பாரு எவ்வளவு சாஃப்டா வெந்திருக்குன்னு. ஆமா ஆமா, எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு சிச்சு. இது நாங்க சும்மா சாப்பிட்டா முடியாது. இது செஞ்ச உனக்கு ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் கொடுத்தே ஆகணும். சிச்சு அதை கேட்டு பெருமையா, என்னது கிஃப்டா? என் ஃப்ரெண்ட்ஸுக்காக செஞ்சிருக்கேன். கிஃப்ட் எல்லாம் வேண்டாம், எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. டே சின்னு, நீயும் சாப்பிடுறா. அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுமா. யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, வாயை மூடிக்கிட்டு சாப்பிடுறா. எல்லாரும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பன்னுவும் அதே மாதிரி தான் வேக வேகமா சாப்பிட்டான். அப்ப திடீர்னு அவன் வாயில ஏதோ ஒண்ணு அவனுக்கு மாட்டுச்சு. அடடே, என்ன இது கட்டியா இருக்கு கல்லா? வாயில இருந்து எடுத்து, அட இத பார்த்தா கல்லு மாதிரி கூட தெரியலையே, ஏதோ பேப்பர் அட்டை மாதிரி இருக்கு. பன்னு அது என்னன்னு பாக்குறதுக்காக தண்ணிய ஊத்தி கழுவுனா. அது ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பீஸ் மாதிரி இருந்துச்சு. அதுல ஏதோ எழுதி இருந்துச்சு. பன்னு அத சத்தமா படிச்சான். ஸ்டார் பாபுஜி ஹோட்டல் டோக்கன் நம்பர் 45. எல்லாரும் சாப்பிடுறத விட்டுட்டு கவனமா கேட்டாங்க. டோக்கன் நம்பர் 45யா? ஆண்டி, நீங்க கோழி வாயில இருந்து இந்த டோக்கனை எடுக்கலையா, இல்ல கோழி இத முழுங்கிருச்சா? சிச்சு காக்கா அதை கேட்டு பதட்டமா, பன்னு, அது என்னோட மசாலா கவர் ஆயிருக்கோண்டா. அது டோக்கன் இல்ல, தூக்கி கடாசு. இல்ல இல்ல ஆண்டி, இது உண்மையிலேயே பாபுஜி கடையோட டோக்கன் தான். உண்மையை சொல்லுங்க, இது நீங்க சமைச்சதா இல்ல பார்சல் வாங்கிட்டு வந்ததா? அதை கேட்டு துணி ரொம்ப கோவமா, உண்மையை சொல்லு, இத நீயே சமைச்சியா இல்ல ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் கொண்டு வந்தியா? ஆமா ஆமா, எனக்கும் சிச்சு மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு. கறி இவ்வளவு சூப்பரா வெந்திருக்கும் போதே இவ செஞ்சதான்னு சந்தேகம் வந்துச்சு. மகிக்கழுகு எழுந்திருச்சு சிச்சுவோட வீட்டுக்குள்ள போய் பார்த்தப்போ கட்டிலுக்கு கீழே வச்சிருந்த அந்த காட்டன் பாக்ஸ் கிடைச்சது. அடடே, இங்க பாத்தீங்களா, பாக்ஸ் எல்லாம் உள்ள இருந்தது. இதெல்லாம் ஹோட்டல்ல இருந்து தான் வந்த பார்சல். சிச்சு கைய கழுவுமா மாட்டுச்சு. எதுவுமே சொல்லவும் முடியல. ஐயோ, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க எல்லாரும் நாட்டுக்கோழி குழம்பு வேணும்னு சொன்னதுனாலதான், உங்களுக்காக தான் நான் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணேன். எனக்கு ரொம்ப அசதியா இருந்துச்சு, அதனாலதான் நான் சமைக்கல. என் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கேட்டிருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் முடியாதுன்னு எப்படி சொல்றதுன்னு தான் ஹோட்டல்ல இருந்து கொண்டு வந்தேன். ஆண்டி, நீங்க ஹோட்டல்ல இருந்து கொண்டு வந்ததெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க எவ்வளவு ஆக்ட் பண்ணீங்க. கை வலிக்குது, இடுப்பு வலிக்குது, அடுப்புல வேற சமைக்கணுமே, புகை வருதுன்னு கூட சொன்னீங்க. ஆமா சிச்சு, நீ சமையல் செய்யல, உண்மையை சொல்லிருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்களும் சந்தோஷப்பட்டிருப்போம்ல. கிரெடிட்ஸ் எல்லாம் எனக்கு தான் வரணும்னு தான் அப்படி பண்ண. இன்னொரு தடவை அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். சரி சரி, சிச்சுவே திட்டாதீங்க. ஹோட்டல்காரங்க குழம்பெல்லாம் ரொம்ப சூப்பரா வச்சிருக்காங்க. சீக்கிரமா சாப்பிடுங்க, சூடு ஆறி போச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. சிச்சு அத்தை, பொய் சொன்னாலும் நம்ம கேட்ட ஃபுட்டை தானே வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்கள திட்டாதீங்க அத்தை. இன்னொரு தடவை வாங்கும்போது பிரியாணிய வாங்குங்க. எல்லாரும் வயிறார சாப்பிட்டாங்க. ஆனா சிச்சு காக்கா தலை குனிச்சு நின்னுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா சாப்பிடும் போது வெக்கமே இல்லாம நல்லாதான் சாப்பிட்டுச்சு. என்னதான் இருந்தாலும் என்னோட யோசனை கரெக்ட் தானே. பாபுஜி ஹோட்டல்ல இருந்து தான் கொண்டு வந்தேன். இன்னொரு தடவை பிரியாணிய கொண்டு வாங்க. இருந்தாலும் நீங்க செஞ்சதுன்னு சொல்லக்கூடாது, நாங்க நம்ப மாட்டோம். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எல்லாரும் நம்மள பத்தி பெருமையா பேசணும்னு நினைச்சு இப்படி அசிங்கப்பட்டு நிக்க கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், ஹோட்டல் பார்சல்ல டோக்கனை எடுக்க மறக்க கூடாது. ஆனந்தபுரம் அப்படிங்கிற ஒரு சாயந்தர நேரம் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. பண்டிகை எல்லாம் முடிஞ்சாலும் கூட குடியரசு நாள் வரப்போகுது அப்படிங்கிற சந்தோஷம் அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பறவைங்களோட முகத்திலையும் தெரிஞ்சுது. பட்டணத்துல சாஃப்ட்வேர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்த சின்னும் பன்னும் புஜ்ஜி 3 பேரும் ரிப்பப்ளிக் டேக்காக ஊருக்கு வந்திருந்தாங்க. 3 பேரும் ஊருக்கு நடுவுல உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க. சுத்திலும் இருட்டா இருந்தாலும்
அவங்களுக்குள்ள மட்டும் ஒரு புது வெளிச்சம் தெரிஞ்சது. டேய் பன்னு சின்னு, நாளைக்கு குடியரசு நாள் இல்ல? நம்ம ஸ்கூல்ல இந்த நேரத்துல கொடியெல்லாம் ஏத்தி சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டு எவ்வளவு ஆரவாரமா இருப்போம்ல. அன்னைக்கு மைதானத்துல நாம எல்லாரும் உட்காந்து யோசிச்சு போட்ட பிளான் தான் இன்னைக்கு வாழ்க்கையில நாம இவ்வளவு பெரிய ஆளுங்களா ஆக காரணம். இப்போ நாம படிச்ச அந்த ஸ்கூல்ல இல்ல, அந்த ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு பிள்ளைங்களும் இல்ல. அந்த ஸ்கூல்ல இடிஞ்சு விழுந்திருக்கிறத பார்த்தா உண்மையிலேயே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. படிப்பறிவே இல்லாத நம்ம அப்பா அம்மாங்க நம்மள கஷ்டப்பட்டு எவ்வளவு நல்லா படிக்க வச்சாங்க. ஆனா அடுத்த தலைமுறைக்கு அந்த படிப்போட அருமையே தெரியலல்ல. ஆமா புஜ்ஜி, இப்ப நம்ம ஊர்ல ஸ்கூல் இல்லைங்கிறதுனால நம்ம ஊர் பசங்க எல்லாரும் ரொம்ப தூரத்துல இருக்கிற பக்கத்தூர் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறாங்க. அவ்வளவு தூரம் அவங்க நடந்து போறத பார்த்தாலே கவலையா இருக்கு. இந்த ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்சு தானே இப்ப நாம எல்லாரும் நல்லா இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நம்மளால எதுவும் செய்ய முடியாதா என்ன? நம்ம சொந்த ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் கூட இல்லைன்னா எப்படி சொல்லு? ஆமாண்டா, இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சுதான் நம்ம இவ்வளவு பெரிய ஆளா இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஊருக்காக, நம்ம ஊர்ல படிக்க வேண்டிய பசங்களுக்காக நம்ம எதுவும் செய்யலன்னா நம்ம இவ்வளவு சம்பாதிச்சு என்ன புண்ணியம்? நாம எல்லாரும் சேர்ந்து பேசாம நம்மள ஊர்ல பழைய பள்ளிக்கூடத்தை இடிச்சு தள்ளிட்டு அங்க எல்லா வசதியோட புது பள்ளிக்கூடத்தை கட்டணும். அதுக்காக நாம எல்லாரும் நிறைய பணத்தை செலவு பண்ண வேண்டி இருக்கோம். அப்படி 3 பேரும் சேர்ந்து ஒரே முடிவா எடுத்தாங்க. அவங்க ஊர்ல பள்ளிக்கூடம் கட்டணும் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்களுக்கு எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சு எல்லாருமே சந்தோஷமா அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புனாங்க. அம்மா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நாளைக்கு குடியரசு நாள் இல்லையா? நம்ம ஊர்ல பள்ளிக்கூடம் இல்லாம பசங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல. அதுக்காக தான் நான், சின்னு, பன்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். என்ன பண்ண போறீங்க? கொடியேத்த போறீங்களா? சின்ன வயசுல நீங்க எல்லாம் யூனிஃபார்மா அயன் பண்ணி போட்டுக்கிட்டு போய் கொடியேத்துறத பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கும். நாங்க எல்லாரும் சேர்ந்து கொடி ஏத்ததாமா போறோம். ஆனா நாங்க என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா, நம்ம ஊர்ல ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கட்டணும். அதுக்கு என்னுடைய சம்பாத்தியத்துல நான் 1 லட்சம் ரூபாவை பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். படிப்புங்கிறது எல்லாருக்கும் சொந்தமானது அப்படின்னு நீ தானமா சொல்வ. நம்ம ஊர்ல படிக்கிற பசங்களுக்கு பள்ளிக்கூடம் கூட இல்லனா எப்படி சொல்ல? நீ ஜமீன்தார் வீட்டு பொண்ணு. அந்த காலத்துல எவ்வளவு தான தர்மம் எல்லாம் பண்ணிருக்க. நான் உன்னுடைய பொண்ணு. இந்த ஊருக்காக, இந்த ஊர்ல இருக்கிற குழந்தைங்களுக்காக ஒரு பள்ளிக்கூடம் கட்டலான்னு நினைக்கிறேன். அதுல எந்த தப்பு இல்லல்லம்மா? துணி கண்ணுல கண்ணீரோட, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குமா? நான் அந்த காலத்துல எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணி என் சொத்தை இழந்தது என்னமோ உண்மைதான். இப்போதைக்கு நமக்கு இருக்கிறது இந்த ஒரு வீடு மட்டும்தான். துபாய்க்கு போய் கஷ்டப்பட்டு உங்க அப்பா சம்பாதிச்சு கொடுக்குற அந்த பணம் மட்டும்தான். ஆனா இப்ப நீ சம்பாதிச்சதுல இந்த ஊருக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற. இதுல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல, எல்லாம் உன் விருப்பம். பன்னு அவங்க அம்மா சோட்டு கிட்ட பேசுறதுக்காக வந்தான். சோட்டு ஏற்கனவே ரொம்ப சோர்வா இருந்தா. அம்மா, நான் இப்ப சிட்டில ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனில நல்ல வேலையில இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் சின்ன வயசுல நம்ம ஊர்ல நான் படிச்ச பள்ளிக்கூடம், அங்க கத்துக்கிட்ட பாடம். ஆனா இப்போ நம்ம ஊர்ல பள்ளிக்கூடம் இல்ல. நம்ம ஊர் பசங்க எல்லாரும் பக்கத்து ஊர் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதான் நம்ம ஊர்ல பள்ளிக்கூடம் கட்ட நான் 1 லட்சம் ரூபாவை கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். எனக்கு நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தை விட வேற எதுவுமே முக்கியம் இல்லம்மா. இது உண்மையிலேயே நான் பெருமைப்பட வேண்டிய விஷயம்டா. என் புள்ள நல்லா படிச்சு கை நிறைய சம்பாதிச்சு அவன் படிச்ச அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறான். அப்படி இருக்கும்போது அதை தடுக்கிறதுக்கு நான் யாரு? அந்த காலத்துல உன்னை படிக்க வைக்க நான் நகையெல்லாம் அடகு வச்சிருந்தேன். அந்த நகை எல்லாத்தையுமே நீ மீட்டு கொடுத்துருக்க. அந்த நகையை நான் உனக்கு திரும்ப கொடுக்கறேன். அந்த நகையை வச்சு நீ பள்ளிக்கூடத்துக்கு காசு கொடு. இந்த பக்கம் சின்னும் அவங்க அம்மா பக்கத்துல கடையில உக்காந்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் கடையோட கணக்க சிச்சு காக்கா பாத்துக்கிட்டு இருந்தா. சிச்சு காக்கா யார் எவ்வளவு பாக்கி கொடுக்கணும்னு பாத்துக்கிட்டு இருந்தா. எல்லாரையும் கிண்டல் பண்ற குணம் தான் சிச்சுவோட குணம். அம்மா, எப்பவுமே என்ன பணம் எவ்வளவு இருக்குன்னு கணக்கு பண்ணிக்கிட்டே தான் இருப்பியா? நாளைக்கு ரிப்பப்ளிக் டே. நாம இந்த சுதந்திர நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த நாட்டுக்காக நாம என்ன பண்றோம்? அதனாலதான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நாளைக்கு நம்ம ஊர்ல பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கான வேலையை ஆரம்பிக்க போறோம். அதுக்காக நான் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். சிச்சு காக்கா கோமா, என்னடா சொன்ன? நாம கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை நாம எதுக்காக ஊருக்கு கொடுக்கணும்? அந்த சிச்சு சோட்டுவுக்கெல்லாம் வருமானம் வந்துகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு கஷ்டத்தை பத்தி என்ன தெரியும்? ஆனா என்னால கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். அம்மா, மனுஷங்க கௌரவத்தோட வாழணும். நீ எல்லாரையுமே கிண்டல் பண்ற, எல்லார்கிட்டயும் சுயநலமா நடந்துக்கிற. அதனால உனக்குன்னு இந்த ஊர்ல எந்த கௌரவமும் இல்ல.
ஆனா அதுவே நம்ம இப்போ 1,00,000 கொடுத்து ஊர்ல பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு தொடங்கினோம்னா ஊர்ல இருக்கிற எல்லாருமே நமக்கு கௌரவம் கொடுப்பாங்க. நான் பள்ளிக்கூடத்துக்காக பணத்தை கொடுக்க தான் போறேன். இனிமேலாவது யாரையும் கிண்டல் பண்ணாம எல்லாரும் கூட நல்லபடியா பேசி பழக கத்துக்கோ. அதுதான் உனக்கு நல்லது. அதை கேட்ட சிச்சு காக்கா ரொம்பவும் ஆச்சரியமா, சரிடா சின்னம், நீ என்ன சொல்றியா நான் கேக்குறேன். பட்டணத்துக்கு போய் என் புள்ள ரொம்ப புத்திசாலி ஆயிட்டா. புத்திசாலி புள்ளியோட பேச்சை கேட்டு நடக்கிறது தான் நல்ல அம்மாவுக்கு அழகு. நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரி, பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறியோ கொடு, பரவாயில்ல. அடுத்த நாள் காலையில புஜ்ஜி, பன்னு, சின்னம் 3 பேரும் ஊரோட தலைவரான மகிக்கழுக பார்க்க போனாங்க. மகிக்கழுகு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு தலைவர். ஆனா ஊருக்காக நிறைய நன்மைகளை செய்யணும்னு நினைக்கிறவரு. வணக்கம் தலைவர் ஐயா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் வந்திருக்கோம். இந்த வருஷம் குடியரசு நாள் தின விழாவை நாங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாம்னு நினைக்கிறோம். இது வரைக்கும் நாங்க படிச்சு பெரியாளான அந்த ஸ்கூல் இப்போ இல்லைங்கிறத எங்களால தாங்கிக்க முடியல. ரொம்ப கவலையாவும் இருக்கு. ஆமாங்க ஐயா, நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்துல எங்களால முடிஞ்ச பணத்தை போட்டு இந்த ஊர்ல மறுபடியும் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலான்னு நினைக்கிறோம். அது விஷயமா உங்ககிட்ட அனுமதி கேட்கதான் வந்தோம். மகிக்கழுகு அதை கேட்டு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுச்சு. அதோட கண்ணுல ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் பசங்களா. பிறந்த ஊரையும் படிச்ச பள்ளிக்கூடத்தையும் மறக்காம அந்த பள்ளிக்கூடத்துக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறது பெரிய விஷயம். நாளைக்கு நீங்களே குடியரசு நாள் விழாவை கொண்டாடுங்க. நீங்க சொன்னத ஊருக்காரங்க கிட்ட நான் சொல்லிடுறேன். ஜனவரி 25 ஊர்ல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சின்னு, பன்னு, புஜ்ஜி அவங்க அம்மாக்களோட சேர்ந்து ஊர் பஞ்சாயத்துல நாளைக்கு குடியரசு நாள் விழாவுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே அவங்க அழகா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சிச்சுவும் வேலை செய்யறவங்களுக்காக அடிக்கடி காஃபி, டீ, ஸ்நாக்ஸ்ன்னு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தா. இது வரைக்கும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சம்பந்தமே இல்லாம இருந்த ஊருக்காரங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்கிறத பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. டேய் பன்னு, அந்த அசோக சக்கரத்தை சரியா நடுவுல வைடா. சின்னு, அந்த படி தூண்ல எல்லாம் நல்லா அந்த பூவை கட்டி விடு. நாளைக்கு காலையில பாக்கும்போது எல்லாருமே ஆச்சரியப்படணும். பஞ்சாயத்தை நல்ல பளபளன்னு ஜொலிக்கணும். சோட்டு, சிச்சு 2 பேரும் சேர்ந்து 3 கலரை வச்சு கோலத்தை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த பஞ்சாயத்து ஆபீஸ் முழுக்க பூக்களால அலங்காரம் செஞ்சிருந்தாங்க. சீரியல் லைட்டை எல்லாத்தையுமே போட்டு இப்ப அந்த பஞ்சாயத்து ஆபீஸே பாக்குறதுக்கு பெரிய அரண்மனை மாதிரி இருக்கிற மாதிரி செஞ்சாங்க. காட்டுக்கு போய் மாயிலையை கொண்டு வந்து தோரணத்தை கட்டினாங்க. மொத்தத்துல அலங்காரம் முடிஞ்சுது. அடுத்த நாள் காலையில ஊஜனங்க எல்லாரும் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வந்து சேர்ந்தாங்க. அங்க பண்ணிருக்கிற அலங்காரத்தை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. மகிக்கழுகு வந்து கொடிய ஏத்துச்சு. கொடி ஆகாயத்துல பறக்கும் போது எல்லாருமே சல்யூட் பண்ணாங்க. ஆகாயத்துல கொடி பறக்கும் போது மேல இருந்து பூமலையும் தூவுன மாதிரி இருந்துச்சு. சாயந்தர நேரம் மகிக்கழுகு ஒரு மைக் முன்னாடி நின்னு எல்லாரையுமே பார்த்து, ஆனந்தபுரத்து மக்களே, இந்த நாள் நம்ம நாட்டுக்கு எவ்வளவு முக்கியமோ நம்ம ஊருக்கும் அதே அளவுக்கு முக்கியம். நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல படிச்சு இப்ப பட்டணத்துல போய் ஐடி எம்ப்ளாயியா வேலை பாக்குற சின்னு, பன்னு, புஜ்ஜி 3 பேரால தான் இன்னைக்கு இந்த விழா ரொம்ப நல்லபடியா நடக்குது. அவங்க பணத்தை சம்பாதிக்க போய் அவங்களுடைய பிறந்த ஊரையும் பள்ளிக்கூடத்தையும் மறக்கல. அதை கேட்டு ஜனங்க கை தட்டினாங்க. அப்போ கீழே நின்னுக்கிட்டு இருந்த சிச்சு, டோனி எல்லாருமே அவங்க பிள்ளைங்களை பார்த்து ரொம்பவும் பெருமைப்பட்டாங்க. இந்த 3 பசங்க நேத்து சாயந்தரம் என்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. அவங்க சம்பாதிச்ச பணத்துல ஆளுக்கு 1,00,000 ரூபாய் நம்ம ஊர்ல பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர்ல பள்ளிக்கூடம் இருந்தே ஆகணும்னு சொன்ன இந்த பசங்களை உண்மையில நம்ம எல்லாரும் பாராட்டணும். நாம பிறந்த ஊரு, நாம படிச்ச பள்ளிக்கூடம், படிப்பு கத்து கொடுத்த வாத்தியார், இதெல்லாம் மறக்க கூடாதுன்னு இந்த பசங்க நமக்கு கத்து கொடுக்கறாங்க. இங்க படிச்சு அவங்க சம்பாதிச்சு அவங்க சுயநலமா இருக்கணும்னு நினைக்கல. அவங்க படிச்ச அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த 3 பசங்களை பார்த்து நாம இவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல பிள்ளைங்களை பெத்ததுக்காக மகிக்கழுகு அவங்களுடைய அம்மாக்களான சோட்டு, சிச்சு, துணியை கூட மேடைக்கு கூட்டிட்டு வந்து அவங்களையும் கௌரவப்படுத்தினாங்க. அப்போ புஜ்ஜி மைக் முன்னாடி நின்று எல்லாருக்கிட்டையும் பேசினா. அவ குரல்ல தெளிவும் கண்ணுல தைரியமும் இருந்துச்சு. உங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது ஒண்ணுதான். குடியரசு நாள்னா அன்னைக்கு கொடியேத்துறது மட்டும் இல்ல, நாம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கோம்னு சொல்லணும். அதே மாதிரி எந்த குலோ, பேதோ, பணக்கார, ஏழை எந்த வித்தியாசமும் இல்லாம நாம எல்லாரும் எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணும். நாம படிச்ச பள்ளிக்கூடத்தை எப்பவுமே நாம மறக்க கூடாது இல்லையா? அதனாலதான் எங்க ஸ்கூலுக்காக எங்களால முடிஞ்சத நாங்க கொடுக்கறோம். அதே மாதிரி இந்த ஊர்ல இருக்கிற நீங்க உங்க பிள்ளைங்களும் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களால முடிஞ்சதையும் இந்த ஸ்கூலுக்காக கொடுங்க. நம்ம ஊர் பிள்ளைங்க நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல படிக்கிறது தான் நம்ம ஊருக்கு பெருமை. தனியா இருந்தா நம்மளால எதுவும் சாதிக்க முடியாது. நாம எல்லாரும் எப்பவுமே ஒற்றுமையா இருந்து ஒரு வேலையை செஞ்சோம்னா
நிச்சயமா உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு சாதனையை செய்யலாம். சின்ன பன்னுவும் கூட மேடையில் ஏறி மைக்ல நின்று எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்காவும் பிள்ளைங்களோட ஐடியாவை பத்தி ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துச்சு. அன்னையிலிருந்து அந்த ஊர் மக்களுக்கு மத்தியில ஒரு புது உற்சாகம் வந்துச்சு. இது வரைக்கும் அவங்கவுங்க வேலைகளை பார்த்துக்கிட்டு ஒருத்தங்க கூட இன்னொருத்தங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்த அந்த ஊரு இப்போ எப்பவுமே இல்லாத அளவுக்கு ஒற்றுமையா இருந்துச்சு. புஜ்ஜி, இன்னைக்கு உன்னால இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே என்ன பெருமையா பாக்குறாங்க. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். படிப்பு ஒருத்தங்கள நல்லவங்களா மாத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா மட்டும் இதை பார்த்தாருன்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுவாரு. டேய் சின்னோ, நீ என்ன மாத்திட்டடா. பணத்தை விட மனுஷங்க தான் ரொம்ப முக்கியம்னு இன்னைக்கு என் புள்ள மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எனக்கு புள்ளையா வந்து பிறந்ததுக்கு நான் உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும்டா. அப்படி அன்னைக்கு நாள் புறா ஆனந்தபுரத்து மக்கள் எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க ஊருக்கு புதுசா ஒரு வெளிச்சம் வந்திருந்துச்சு. அந்த வெளிச்சத்தை பார்த்து எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பிறந்த ஊரையும் படிச்ச பள்ளிக்கூடத்தையும் யாரு மறக்கலையோ அவங்கதான் உண்மையான தேசபக்தர்கள். அதே மாதிரி எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும் போதுதான் ஒரு கிராமத்தோட வளர்ச்சியும் இருக்கும்.